இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று கடவுள் மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 28 34 முடிய உள்ள பகுதியை கொடுத்துள்ளார். இந்த பகுதியில் கடவுள் நமக்கு சொல்லி உள்ள மிக முக்கியமான காரியம், வாழ்க்கையில் எதை கடைபிடித்தால் வாழ்வு உண்டு, எது நமக்கு மிக அவசியமானது, இன்றியமையாதது என்று சொல்லியிருக்கிறார். கட்டளைகளிலே 10 கட்டளைகள் உண்டு அல்லவா? கட்டளைகளிலே எது முதன்மையான கட்டளை என்ற கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில்தான் இன்றைய நற்செய்தி பகுதி. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யுங்கள். 2, அதற்கு இணையான அடுத்த கட்டளை, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். எரிபலிகள் மற்ற எந்த பலிகளும் இதைவிட மேலானது அல்ல. பலி செலுத்துவதை விட இது மேலானது. கட்டளையை, அன்பை கடைபிடிப்பது, கடவுள் அன்பை, அயலான் அன்பை கடைபிடிப்பது பலி செலுத்துவதை விட மேலானது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப திருப்பலிக்கு வர தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது பழைய ஏற்பாட்டு எரிபலிகள், மற்றெந்த பலிகள். கடவுளை அன்பு செய்யவும் அயலானை அன்பு செய்யவும் நமக்கு அடிப்படையாக இருப்பது இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்படுகின்ற திருப்பலி. இதுதான் நமக்கு உட்சக்தியாக உள்ளது. கட்டளையை கடைபிடிப்பதற்கு தேவையான வலிமையை ஊட்டுவதாக உள்ளது. ஆகவே நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, ஆண்டவருடைய திருவிருந்தில் நாம் பங்கெடுப்பதன் வழியாக, இறை வார்த்தையை கேட்டு அதை சுவைப்பதன் வழியாக நாம் பெறுகின்ற ஆற்றலை எதில் செலுத்த வேண்டும்? எந்த மடையை திறக்க வேண்டும்? கடவுள் அன்பு, அயலான் அன்பு. 2 மடைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டு. மடை திறந்தால் எது அங்கே செல்ல வேண்டும்? திருப்பலியில் வழியாக நமக்கு கடவுள் கொடுத்த ஆற்றல். திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்கள் பகை உணர்வோடு இருக்கிறார்கள், வைராக்கிய உணர்வோடு வாடுகிறார்கள், பிரிவு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் திருப்பலியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே ஒழிய பங்கெடுக்கவில்லை. ஒருவேளை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை மறைவுரை கொடுக்கிறவர்களாகவும் கூட இருக்கலாம், ஒருவேளை காணிக்கை உபயம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பங்கெடுப்பவர்கள் என்றால் தன்னையே மறந்து இயேசுவோடு இணைவது, திருவிருந்தின் வழியாக, இறைவார்த்தை வழியாக, சிந்தனை, மறைவுரை சிந்தனைகள் வழியாக முழுவதுமாக இயேசுவோடு இணைவது. அப்படி இணையும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆற்றல், கடவுளை முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு அன்போடு அன்பு செய்ய ஆற்றல் கிடைக்கும். அதுபோல எந்த சூழலிலும் அயலானை அன்பு செய்ய, நம்மை அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய்ய ஆற்றல் கிடைக்கும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கின்ற இறை வார்த்தை, கேட்கின்ற மறைவுரைகள், ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் பங்கெடுப்பது, திரு விருந்திலே நாங்கள் பங்கெடுப்பதன் வழியாக எங்களுக்கு நீர் தினந்தோறும் ஊட்டுகின்ற இந்த ஆற்றலை பயன்படுத்தி முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு கடவுளாகி எங்களை படைத்தவராகி உம்மை அன்பு செய்யவும், உம்முடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதற்கு தேவையான ஆற்றலோடு வாழவும், இந்த முதன்மையான கட்டளையை நாங்கள் சிரமேற்கொண்டு பயணிக்கவும், எங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யவும் எங்களுக்கு துணை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.